பூவரசு பார்த்தீங்கன்னா கிராமப்புறங்களில் வளரக்கூடிய ஒரு மரம். சென்னையில் கூட இருக்குது. ஆனால் ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பூவரசு மரம் நிறைய கிராமம் நகரம் இல்லை பாகுபாடு இல்லாமல் இருக்கும். இன்னைக்கு அழிவின் விளிம்பில் இருக்கு. அதனால பூவரசு மரத்தை அழிவின் விளிம்புலேருந்து பாதுகாக்கிறது நம்ம கடமையாக இருக்கு. அது நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கு. சின்ன வயசுல என்ன பண்ணிருப்போம்னா அந்த இலைய குழல் மாதிரி ஊதுகுழல் மாதிரி வச்சு வாயில வச்சு ஊதிப்போம். பிபின்னு சொல்லுவாங்க. நம்ம விளையாடுறதுக்கு மட்டும் இல்லை, அதில் நிறைய மருத்துவ குணம் இருக்கு. இந்த இலையை அரைச்சி நீங்கள் தேமல் சொறி சிறங்கு உள்ள இடத்துல பூசிட்டு வரலாம். இல்லைன்னா அந்த காஞ்ச இலை இல்லைன்னா நீங்க இலையை நல்லா காய வச்சு தீயில எரிச்சு கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் கூட சேர்த்து நீங்க தடவிட்டு வந்தீங்கன்னா அந்த தோல் சம்பந்தப்பட்ட நோய்கள் சரியாகும். கட்டி வீக்கம் அதுக்கு கூட நீங்க போட்டு வரலாம். அதே மாதிரி கிராமப்புறங்கள் சென்னை மாதிரி இடங்கள்ல கூட பழமையான மக்கள்லாம் பண்ணிட்டு வராங்க. எப்படின்னா கொழுக்கட்டை செய்வாங்க. பலவிதமான பனை ஓலையிலையும் பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்த பூவரசு இலையிலையும் கொழுக்கட்டை பண்ணுவாங்க. அந்த மாதிரி கொழுக்கட்டை பண்ணி சாப்பிடும்போது உங்களுக்கு தோல் சம்பந்தமான நோய்கள் வராம பாதுகாத்துக்கணும்.